ஹாய்ங்க, வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் சோயா பீன்ஸ் விதை நட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? எல்லாமே முளைச்சிருச்சு பாருங்கள், இவ்வளோ முளைச்சிருக்கு. அதோட புதினாவும் நான் நட்டு வச்சேன். வெங்காயம் காமிச்சேன் பார்த்தீங்களா? வெங்காயம் இதோட முன்னாடியே போட்டிருந்த பாகல் விதை இப்போ மழை பெய்யுமோ அது முளைச்சிருக்கு. நான் இப்போ போடல அது. அப்புறம் பப்பாளி விதையெல்லாம் பப்பாளி பழத்தில் அப்படி அப்படியே போட்டு விட்ருக்கு. இந்த தொட்டியில் சும்மா மண் தான் இருந்ததுனால இது எல்லாமே விதைகள் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு. பப்பாளி மரம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பச்சை பயிறு கொஞ்சம் விதைச்சி விட்ருக்கேன். இது முருங்கை மரத்தில் குச்சி ஊனி விட்ருக்கேன் பாருங்கள். நான் குச்சியில் ஏற்கனவே பதியம் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது திரும்ப நான் வளர்த்தியாக போகிற முருங்கை மரத்துலேருந்து பறித்து நட்டு வச்சுருக்கேன் ஒரு 4-5 குச்சி. அதுவும் இந்த மழை பெய்கிற நேரத்தில் வந்துடும். இது பாருங்கள், வெள்ளரி விதையும் முளைச்சிருக்கு. போட்டு விட்ட விதை இப்போ முளைச்சிருக்கும் போல் இருக்குது. சோயா பீன்ஸ் தான் நான் போட்டேன். சோயா பீன்ஸ் எல்லாமே முளைச்சிருக்கு. நான் கொடி ஓடுறதுக்கு நம்ம குச்சி கட்டி விட்டோம்னா அழகாக கொடி போடும் பாருங்கள். இதெல்லாம் இது கீரை தான். ஆனால் இதுக்கு இது களை செடி. இதெல்லாம் நம்ம பறித்து விட்டோம்னா சத்து இந்த செடிகளுக்கு போகும். இதெல்லாம் நம்ம கீரை சமைக்கும்போது சேர்த்து சமைக்கலாம். எல்லாமே இருக்குது. பாகல் கொடி, வெள்ளரி கொடி எல்லாமே கொடி தான். இதுக்கு பந்தல் போட்டுட்டு நான் காமிக்கிறேங்க. பாய்ங்க.